All right. Okay. Yes, continue. இது டேபிள்ல மாறி கிடக்கு. போன் பண்ணது பையன் பேச கொடுங்க. மிஸ்டர், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னைய வந்து யாருன்னு கேக்குறீங்களா? என்ன இதெல்லாம்? இந்த ஃபைலுக்குள்ள வச்சிருந்த ரெண்டு இன்சூரன்ஸ் ஃபார்ம் அதெல்லாம் எங்க? இது இன்சூரன்ஸ் ஆபீஸ் இல்ல. இது அடுத்த கட்டடம். Get out. I say get out. சாரி சார், நான் தப்பா வந்துட்டேன். நீங்க 5 பைசா தர வேண்டியது. ஏய் பஞ்சு, நீ எங்க இங்க வந்த? ஹே, நீ சுரேஷ் இல்ல? சார்தான் போ. ஹே சுரேஷ், அவன் எப்படா இருக்கான்? யாரு? அதான்டா மிஸ்டர் ரவி. உன்னை வேலையை விட்டு தப்புறானே. வருத்தப்படுறியா? பரவாயில்லடா. சாரி, டேக் இட் ஈஸிடா. எங்க வந்த? உட்காரு. வந்து இந்த ஆபீஸ்ல ஒரு வேலை காலி இருக்குன்னு சொன்னாங்க. இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். வெரி குட். ஏண்டா உன்னுடைய ஞாபகம் வருது எப்படி இருக்குது? சொல்றப்போ என் ஆபீஸுக்கு புறப்பட்டு நேரா இங்க வந்து உட்காந்துட்டேன். கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? முந்தியெல்லாம் எந்த தெருவுக்கு போகணுமோ அதை விட்டு பக்கத்து தெருவுக்கு தானே போயிட்டு இருந்தேன். ஆமா. இப்ப பக்கத்து கட்டடத்துக்கு தான் போறேன். கரெக்ட்டா, நல்ல முன்னேற்றம். பின்ன என்ன? Who is that girl? யாரா அந்த யுவதி? தெரியலடா. ஒருவேளை என்னுடைய வேலைக்கு போட்டி போட வந்திருக்காளோ? உனக்கு போட்டியாவா? கரெக்ட் பார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ். இந்த ஆபீஸுக்கு இன்டர்வியூக்காக வந்தீங்களா? ஐயோ பாவம். டைப்பிங் தெரியுமா? என்ன வேகம்? 130. இது 130? நான் பேசுற வேகத்தை கேட்கல, டைப் அடிக்கிற வேகத்தை கேட்கறேன். நானும் அதே தான் சொல்றேன். அப்படியா? சுருக்கெழுத்து வருமா? இல்ல சாதாரணமா எழுதுறதே சுருக்கெழுத்து மாதிரி தானே? எது எப்படி இருந்தானே தலையெழுத்து நல்லா இருந்தா அதுவே போதும். ஏ மிஸ்டர், உங்களுக்கு என்ன அதை பத்தி? வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இதே ஆபீஸ்ல நான் 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சம்பளம் 50 ரூபாய் தான். 3 இன்ஸ்டால்மெண்ட்ல தருவான். பரவாயில்ல, அது போதும் எனக்கு. உங்க வேலையை பாத்துங்க, நீ போய். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு முட்டாளன்னு பளிச்சுன்னு தெரியுது. தெரியுது இல்ல? உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். இந்த ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன். நீங்களும் இப்படி ஆயிடுவீங்க. பரவாயில்லையா? முக்கியமான சமாதானம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க கல்யாணம்னு சொன்னா கூட உங்களுக்கு லீவ் தர மாட்டான். 1 hour பர்மிஷன் பத்தாதா அப்படின்னு கேட்பான். எங்க உங்களுக்கு 1 hour போதுமா? 1 year தேவையில்லை. அதை பத்தி நான் ஒண்ணும் கவலைப்பட போறதில்லை. இப்போ அவன் கவலைப்படுவாங்க. ஆனா ரொம்ப அக்க போறங்க இந்த ஆபீஸ்ல. ஒண்ணு இல்ல, பக்கத்து சீட்டை நீங்க தவறி கூட பாத்திரக்கூடாது. உடனே லவ்னு சொல்லிவிடுவான். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? இது லவ்வா? சுரேஷ், எப்படா வந்த? என்னடா ஆபீஸுக்கு போல? என்னடா உளர்ற? சீட்டு நான் உனக்காக தான் அவங்ககிட்ட பேசுறேன்ல. சாரி டாடே, ஒன்னும் பிரயோஜனம் இல்லடா. தலைகளா நின்னு பாத்துட்டேன்டா சுரேஷ். பரவாயில்லடா. பாவம், அவங்க வீட்டுல என்ன கஷ்டம். இந்த மாதிரி இந்த வேலை அவங்களுக்கே கிடைச்சா கூட நான் சந்தோஷம் தான் பண்றேன். பெரிய கருணை வள்ளல் அக்பர், புத்தர் என்ன விட்டு கொடுக்குறியா? ஏடா இதுனா பஸ்ஸ என்ன இடமா கொடுக்குற? பழைப்புடா பழைப்பு. அப்புறம் புவாக்கா நீ லாட் அடிக்கணும். பத்தாதாப்பு இருக்கிறது. இருக்கிற வேலையை விட்டு தொலைச்சிட்டு அம்மாவை வச்சுக்கிட்டு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுற. இது அந்த பொண்ணுக்கு தெரியணும். ஈவு இறக்கம்னு கொஞ்சம் இருந்தா அந்த பொண்ணோட உனக்கா இந்த வேலையை விட்டு கொடுக்கணும். என்னது உங்களுக்கு தெரியுமா? மேனேஜர் கூப்பிடுறாரு. இவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்க இஷ்டம். சரிடா சுரேஷ், நான் வரேன்டா. நீ இப்பயே வரியா இல்ல இருந்து வரியா? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஏண்டா உனக்கு தெரியாம எனக்கு கல்யாணம் நடக்குமாடா? இல்லடா, எப்பவோ யாரோ பாவ சுரேஷ்னு சொன்னதா ஞாபகம்டா. அதனாலதான் கேட்டேன். உனக்கு கல்யாணம் ஆலியா? ஐயோ, நான் ஆபீஸுக்கு போக பரப்பிட்டேன்டா. டேய், இப்படி போடா. கரெக்டா? கரெக்ட். ஆமாப்பா. ஐயோ, நீங்க வாங்க சார். மார்னிங். மார்னிங். தேங்க் யூ. உங்க பேரு? சுரேஷ். உங்க குவாலிஃபிகேஷன்? நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். பாதியில் படிப்பு நிறுத்த முடியாது போச்சு. ஆனால் நான் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ஹையர் கிரேட் பாஸ் பண்ணிருக்கிறேன். மை சர்டிஃபிகேட். இதுதான் எங்களுக்கு வேணும். இப்ப பாருங்க, ஒரு பொண்ணு வந்துட்டு போகுது. SSLC கூட பாஸ் பண்ணலையா. ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் எதுவுமே தெரியாதா. இவங்க எல்லாம் என் டைத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க. ஆல் ரைட், நீங்க நாளைக்கே வந்து வேலையில சேரணும்.
காரை ஓட்டுறாங்க. நீ மட்டும் வரலன்னா நான் கார்ல அடிபட்டுருவேன். ஏம்மா இத்தனை சாமான்களையும் தூக்கிக்கிட்டு தனியா ரோட்ல நடந்து வரீங்களே, துணைக்கு யாரையாவது அழைச்சிக்கிட்டு வரக்கூடாதா? என்னம்மா செய்யறது, யார் இருக்காங்க? என் மகன் தான் இருக்கான். மருமக இருந்தா அழைச்சிட்டு வந்திருப்பேன். அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சதும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் பணக்கார சம்பந்தம் வேணும்னு விரும்புவாங்க. ஆனா நான் ஒரு ஏழை பொண்ணா தேடிட்டு இருக்கேன். ஏமா அப்படி? என் மகன் அப்படித்தான் விரும்புறான். அம்மா ஒரு நல்ல சமாச்சாரம் வந்து. இவன் தாம்மா என் மகன், பேர் சுரேஷ். ஏப்பா அப்படி பாக்குறேன்? இந்த பொண்ணு பேர் சித்ரா. வழியில சந்திச்சேன், தங்கமான பொண்ணு. வணக்கம். வணக்கம் அம்மா, நான் போயிட்டு வரேன். இருங்க, நல்ல நேரத்துல வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. ஆமாம்மா. அம்மா நான் வேலைக்கு போன இடத்துல கடுமையான போட்டி, ஆனா கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். அப்படியா? எஸ். சந்தோஷம். பாவம், இந்த பொண்ணு வேலைக்கு போன இடத்துல இவளுக்கு போட்டியா ஒருத்தன் வந்துட்டானா? அது மட்டும் இல்லம்மா, அந்த இடத்தை விட்டு என்ன துரத்துறதுக்கு அவரும் அவருடைய சேதரும் சேர்ந்து தலைகீழ நின்னு பார்த்தாங்க. அவருடைய சுருட்ட தலையும் அரும்பு மீசையும் ஸ்டைல் சைக்கில உதவாக்குற பசங்களுக்கு அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேலை தேடி போற பெண்களை வம்புக்கு எடுக்கிறதா வேலையா போச்சு சில காலி பசங்களுக்கு. திட்டாதீங்கம்மா. இவளுக்கு வேலை கிடைக்காதுக்கு அந்த பசங்க தானே காரணம். திட்டாதீங்கம்மா. எவனையா திட்டினா உனக்கு என்ன கோவம் வருது? எவனோ இல்லம்மா, நான் தான். நீயா? நானே தான். எனக்கு தகுதி இருக்கு, வேலை கிடைச்சது. ஏமா வேலைக்கு தந்த குவாலிபிகேஷன் வேண்டாமா? இவளுக்கு என்னடா குறைச்சல்? என்னம்மா நீங்க எஸ்எஸ்எல்சி கூட சரியா படிக்காதவங்களுக்கு எனக்கு கிடைச்ச வேலை எப்படி கிடைக்கும்? ஏன் இவளும் தான் காலேஜ்ல படிச்சிருக்கா, ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் கூட தெரியுமா? அப்படியா? அப்போ உங்களுடைய நிஜமான குவாலிபிகேஷன் என்ன? அதான் அம்மா சொல்லிட்டாங்களே. அம்மா எனக்கு நேரம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். மிஸ்டர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்றேன். எதுக்கு? பஸ்ஸுக்கு. சரிதா, இது என்ன பஸ் ஸ்டாப்பா? டெலிபோன் பூத் எங்க? உங்களுக்கு அந்த இவர் நம்பர் தெரியுமா? எவர் நம்பர்? அதானே, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? சிச்சி, யாரை பார்த்து சீச்சிங்கிற? நான் என்ன பார்த்து சீச்சின்னு. சரி சரி, பேச இல்லையா? நான் பேசணும். வற்புறுத்தாதீங்க, நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுற பழக்கம். இது பார், நான் உங்ககிட்ட பேசல, டெலிபோன் பேசணும். இப்படித்தானே பேசுங்க, நான் கமிங். ஒரு ஆம்பளை தனியா நிக்க முடியுது, எப்படியா மோதிட்டு போறது? நோ மேனர். ஐயோ எத்தனை வாய்ச்சாலும் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. பேக் நீங்க காணோம். அடடே, சார் என்ன பேக் விட்டுட்டு போயிட்டாரு? ஏய் மிஸ்டர், இதுதான் கடைசி உதை. ஏன் வரைக்கிற? என் கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். எவ்வளவு உதைச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னது, சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுமா? சைக்கிள்? ஆமா, நான் ஸ்கூட்டர் நல்லா வந்தேன். ஸ்கூட்டர் எங்க? அதோ என் ஸ்கூட்டர். எங்க? ஏன் நீங்களும் வரீங்களா? வாங்க ஏறுங்க. நான்சென்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க? என்னது நீங்க ஆம்பளை பைய தூக்கிட்டு வரீங்க? ஐயோ மிஸ்டர், இது உங்க பையே, அதான் என் பை. போடுங்க இங்க. பாத்தீங்களா, எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ பாவம். ஆமா பாவம். உங்க பேரு? மஞ்சு. உங்க பேரு? அதே மாதிரிதான் இருக்கும் என் பேரும். ஐயோ பஞ்சு. உங்களை பார்த்த உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நானும் தான். உங்களை வீட்லயே வந்து பாக்குறேன். விலாசம் இருக்கா? கண்டிப்பா. இந்த பாருங்க, நீங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வரும்போது நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க அவசியம் அதுக்கு சம்மதிக்கணும். நானும் ஒண்ணு சொல்லுவேன், நீங்களும் சம்மதிக்கணும். ஐயோ, ஏ, யாரோ சைக்கிளை மறந்துட்டு போயிட்டாங்க. அது ஏன் சைக்கிள்? உங்க சைக்கிளா? மறந்துடாம எடுத்துட்டு போங்க. எங்க விமலா இன்னும் காணோம்? ஹலோ, உங்களை நான் எப்படியாவது மறுபடியும் மீட் பண்ண நினைச்சேன். நல்ல வேலை இப்பவே பார்த்துட்டேன். ப்ளீஸ் இப்போது உண்மையை சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க ஏன் உங்க குவாலிஃபிகேஷனை குறைச்சு சொன்னீங்க?
அதுவா, அந்த வேலை உங்களுக்கே கிடைக்கணும்னு தான் அப்படி சொன்னேன். தேங்க்யூ சித்ரா. தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு உங்களை நீங்க உயர்த்திக்கிட்டீங்க. புகழ்ந்து பேசும்படி அப்படி நான் என்ன செய்துட்டேன்? தன்னை விளம்பரப்படுத்திக்காம பிறருக்கு உதவி செய்யறதை விட உயர்ந்தது வேற என்ன இருக்க முடியும்? ஏழைக்கு உதவி செய்யணும்னு ஒரு ஏழைக்குத்தான் தோணும். நீங்களும் ஒரு ஏழை தான் இல்லையா? என் மகன் ஒரு ஏழை பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். என்னங்க? ஆமா, முன்பின் தெரியாத நீங்க எனக்காக வேலையை விட்டு கொடுத்தீங்க. ஆனா உயிருக்கு உயிரான நண்பனா இருந்த ஒருத்தன் என்னை வேலையை விட்டே நீக்கிட்டான். யாருக்கு? ரவின்னு பேரு. கேவலம் ஒரு பெண்ணின் காதலுக்காக என்னை கைவிட்டுட்டான். துரோகி. அதனால என் வாழ்க்கையே பாலைவனமாயிட்டு. அது எதுவா இருந்தால் அதையே நினைச்சு நீங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழக்க கூடாது. இல்ல சித்ரா, நான் எவ்வளவோ மறக்க முயற்சி செய்தோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல. நண்பர்களுக்குள்ள விரோதம் ஏற்படுறது சகஜம். அதை பாராட்ட கூடாது. பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர்றதுதான் இயற்கை. ஆனா அவன் செய்த துரோகம் மன்னிக்க முடியாதது சித்ரா. எதுவா இருந்தாலும் மன்னிச்சு மறக்கிறதுதான் பெருந்தன்மை. ஏன் சித்ரா, எனக்காக நீங்க வேலையை விட்டு கொடுத்துட்டீங்க. இனிமே நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு வேலை வேணுங்கிற அவசியமே இல்லை. என்னது? வேலை அவசியம் இல்லையா? இல்ல இல்ல, என் வீட்லயே சின்ன டைலரிங் ஷாப் வச்சிருக்கேன். அதுல வர வருமானமே எனக்கு போதும். அப்போ உங்களை வீட்லயே வந்து பார்க்கலாம். வீட்லயா? ஆமா. வீடு எங்க இருக்குது? வீடு வந்து இதோ இப்படி நேரா போனா ஒரு 8 வீடு தள்ளி அங்க ஒரு சின்ன டைலரிங் ஷாப் இருக்கு. அதுதான் என் வீடு. தட்ஸ் ஆல் ரைட். தைய கடை தானே அடையாளம் கண்டுபிடிச்சறேன். அப்போ நான் அப்புறமா வரேன். வரீங்களா? எஸ். வாங்க. யாரடி இது? விமலா, வந்தியா? உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்து உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும்டி. நீ ஒரு ஏழை டெய்லர்னு போய் சொல்லி என் வீட்டு அட்ரஸ கொடுத்துட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க காதல் விளையாட்டுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? அது இல்லடி, வந்து இந்த சொத்து யாருக்கு? இதுவும் அந்த மன்மதனுக்கு தானே? போடி, குறும்ப பாரு. இது பாம்பேல இருக்கிற எங்க அண்ணாவுக்கு. ஞாபகம் மறதி ஆசாமி இப்ப இங்க வருவாருப்பா. நீ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவங்ககிட்ட சொல்லலையே? சொல்லுவேனா? சொல்லியிருந்தா இந்த பக்கமே தலை நட்ட மாட்டாரு. ஆளை விட்டுறாத. ஒரு 5000த்துக்காக இன்சூர் பண்ணிவிடுவேன். பாத்துக்கிட்டே இருங்களேன். நீங்க போய் டிஃபன் டப்பா எடுத்து வா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சரி. நம்பர் 4. அடே, அதே வீடுதான். நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கரெக்டா அட்ரஸ் கொடுத்துருப்பாளா? எப்படியாவது ஒரு 5000 இன்சூர் பண்ண வைக்கணும். ஹலோ, என்ன சார், எங்க வந்தீங்க? இங்க யாரு? என்ன சமாச்சாரம்? உட்காருங்க. விளையாடுறீங்க? என்னது சார்? உங்க முதல் பையன் தானே லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனது? இந்தாப்பா, எனக்கு பையனே கிடையாது. ஜெயிலுக்கு போன வருஷம் தானே? என்ன உங்க பேர் என்ன? கோதண்டா. சார், எனக்கு கூட கோதண்டம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ஆனா மகாதண்டம். நீங்க எப்படி? சொல்றேன். அடடே, வாங்க வாங்க. அப்பா, நான் சொன்னேன் அவர்தான் இவரு. ஓ, இந்த ஞாபகம் மறதி ஆசாமியா? வாங்க. எனக்கு ஒண்ணும் அவ்வளவு ஞாபகம் மறதி இல்ல. பாருங்க, நான் பீச்சுக்கு புறப்படுவேன். ஆனா பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிடுவேன். பொரசுவாக்கம் போக மாட்டேன். என்னது இது? பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிட்டு பீச்சுக்கு டிக்கெட் கொடுறானா கண்டக்டர் கொடுப்பாரா? இறங்க கீழே இறக்கி விட்டுவாரு. இறங்கதான் இறங்கணுமே. பீச் வரைக்கும் நடந்தே போயிருவோம் அப்படின்னு புறப்படுவேன். ஞாபகம் மறதியில வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. இல்லையே, மண்ணடியில போய் நிற்பேன். ஞாபகம் போச்சு. ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிப்பா. என்னங்க? நான் ஒரு பை ஒண்ணு கொண்டு வந்தேன். கையிலே வச்சிருக்கீங்களே. ஐயோ ஐயோ. உட்காருங்க உட்காருங்க. இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? இல்ல. நாளைக்கே கல்யாணம் ஆகி பெண்டாட்டியும் வந்து குழந்தை குட்டிகளும் பிறந்து எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் எமனுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பொண்டாட்டி தான் இருக்கிறாள், அப்புறம் எமனுக்கு வேற தனியா ஒரு தரம் பதில் சொல்லணுமா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்தே வருதுன்னு வைங்க, அப்போ ஒரு பெண்டாட்டியே குழந்தை குட்டிகளுடைய கதி. இன்னொரு தடவை சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க, அப்போ உங்க குடும்பத்துடைய கதி அதோ கதி தான். அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் இன்சூர் பண்ணிக்கணும்னு. ஷூர் ஷூர், கண்டிப்பா. பாத்தீங்களா, இன்சூரன்ஸ்னால எவ்வளவு நன்மை இருக்கு. ஆமா, எஸ், நிறைய நன்மை இருக்கு. அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணலாம்? ஒரு 5000 பண்ணலாம். அவ்வளவு போதும். பரவாயில்ல, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து?
இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரீமியம் 16 ரூபாய் 48 பைசா. 16, ஆமா 48 எனக்கு தெரியுமே. நான் காசு கொண்டு வரல. பரவாயில்ல, நாளைக்கு கொண்டு வாங்க. நாளைக்கா? எனக்கு ஞாபகம் இருக்காது. இருக்கு, நான் டைரியில எழுதிக்கிறேன். ஆமாமா, நோட் பண்ணிக்கங்க. இது 4ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. விளையாடுறீங்களா? நான் உங்களை இன்சூர் பண்ண வந்திருக்கேன், எங்கிட்டே கையெழுத்து வாங்கிட்டீங்களே. அப்படியா? நீங்களும் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தானா? தமாஷா இல்ல? ரொம்ப தமாஷா இருக்கு. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் மறதி? அது ஞாபகம் தான், நான் ஏங்க இப்படி? அடடே, இது உங்க டைரி. நான் எதைத்தான் டைரியில எழுதுறது? டைரிக்கு பதிலா நீங்களே என் கூட இருந்துட்டா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, இதுக்கு பதில் எப்படி நான் சொல்றதுன்னே எனக்கு புரியல. புரியலன்னா உங்க அப்பா கேட்டு புரிஞ்சுங்களேன்.